கட்சியில் பொறுப்பு வழங்காதது குறித்து பாஜக நிர்வாகி தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர் சந்திப்பில் விளக்கம் அளித்துள்ளார். நான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பொறுப்பான பதவியை விட்டு பொறுப்பு கேட்டீங்க வரல. நான் ஒரு சாதாரண தொண்டனா இருந்தா கூட மகிழ்ச்சியா தான் எனது பணியை ஆற்றுவேன். எனக்கு என்ன இவ்வளவு உயரத்திற்கு கொண்டு சென்ற கட்சிக்கு நன்றி உணர்வோடு இந்த கட்சிக்கு உழைக்க வேண்டும் என்று இன்னும் 5 வருடம் கவர்னரா இருந்திருக்கலாம், எனக்கு நிச்சயமாக அந்த வாய்ப்பை தந்திருப்பார்கள். ஆனால் நான் என் கட்சிக்கு உழைக்க வேண்டும், என் மாநிலத்திற்கு உழைக்க வேண்டும் என்று நான் வந்திருக்கிறேன். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் கட்சி மீது இருக்கும் பாசத்தினால், தமிழ் மக்கள் மீது இருக்கும் பாசத்தினால் நான் வந்திருக்கிறேன். அதை நான் இங்கே தெளிவுபடுத்துகிறேன். இல்ல, அதனாலதான் இப்ப அவங்களா படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இந்தி பிரச்சார சபை ஏற்படுத்தி கொடுப்பதை போல மக்கள் விரும்புகிறார்கள். இல்ல, நாம் அதைத்தான் சொல்றோம். நீங்க விரும்பலன்னா பரவாயில்ல. இன்னைக்கு பரந்துபட்ட வாய்ப்புகள், இன்னொரு மாநிலத்தில் போய் பணியாற்ற வேண்டும். ஆக அப்படி பணியாற்றும் போது அவர்களுக்கு ஹிந்தி தெரிந்திருக்க வேண்டும். நான் ஒரு நாள் ஹிந்தி பிரச்சார சபாக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு போனேன். 20 இளைஞர்கள் அங்கே ஒரே நேரத்தில் பயிற்சிக்கு வந்திருந்தார்கள். அவர்கள் சொன்னது, ஒரு மிகப்பெரிய கார் நிறுவனத்துல நாங்க எல்லாமே தேர்ந்தெடுக்கப்பட்டோம். 3 இருந்து 4 லட்சம் ரூபாய் சம்பளம். ஆனா எங்களுக்கு ஹிந்தி தெரியாதுன்ன உடனேயே எங்களது பணியாணை திருப்பி பெறப்பட்டது. அதனால 20 பேர் சேர்ந்து இது நடந்தது. 20 பேர் சேர்ந்து படிக்க வந்திருக்கோம்னு சொன்னாங்க. அதனால குழந்தைகளின் நான் மறுபடியும் சொல்றது, இன்னொரு மொழி கற்றுக்கொள்வதால் தமிழ் மொழியின் மாண்பு குறைக்கப்படவில்லை. தமிழ் தான் நமது உயிர், தமிழ் தான் நமது வாழ்வு, தமிழ் தான் நமது வாழ்க்கை, தமிழ் தான் நமக்கு எல்லாமே கொடுத்திருக்கிறது. நம் ஊனோடும் உயிரோடும் இருப்பது தமிழ் தான். தமிழ் மக்கள் எல்லா வாய்ப்புகளையும் பெற வேண்டும் என்றுதான் தமிழ் தாய் நினைப்பாள். திட்டங்கள் தொடர்பா, அரசியல் தொடர்பா முன்னணி நடிகர்கள் குரல் கொடுப்பாங்க, அவங்களோட வாய்ஸ் கொடுப்பாங்க. ஹேமா கமிட்டி தொடர்பா தமிழில் இருக்கக்கூடிய முன்னணி நடிகர்கள் அமைதியாக இருக்காங்க. அவங்க கிட்ட கேளுங்க. ஆனா நாங்க தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு கூட நான் அந்த ஹேமா கமிட்டியில பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் இந்தியாவில் எந்த மூலையில் இருந்தாலும் அது எதிர்க்கப்பட வேண்டும், பெண்கள் காப்பாற்றப்பட வேண்டும், எல்லா துறையிலும் பெண்கள் காப்பாற்றப்பட வேண்டும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.